கிராஷ் ஆகும்போது நிறைய பேர் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்புன்னு நான் சொல்வேன். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பேனிக் ஆகி பயந்து நீங்க எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது லாஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் நீங்க நினைப்பீங்க. பட் மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க அந்த ரிட்டர்ன்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கண்டினியூவா எஸ்ஐபி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் லோவா இருக்கும்போது என்ஏவியும் வந்து கம்மியா தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க நிறைய யூனிட்ஸை வந்து பை பண்ண முடியும். அது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. என்ஏவி பிரைஸ் வந்து 50 ரூபீஸ் இருக்கு. அப்போ வந்து நீங்க 100 யூனிட்ஸ் வந்து பை பண்ணிருப்பீங்க. இதே நீங்க மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ஏவி வந்து லோ ஆகும்போது 40 ரூபீஸா ஆகிடுது. அப்படி பார்க்கும்போது நீங்க 125 யூனிட்ஸ் வந்து நீங்க பை பண்ணுவீங்க. மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 2008 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எஸ்ஐபி யாரெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களாம் 5 மடங்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எஸ்ஐபியை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணாம கன்சிஸ்டண்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்க.